ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு பட்டர்ஸ்காட்ச் க்ரன்ச்சோடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு வானல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவை கொட்டிக்கிறேன். அப்புறமா எனக்கு தேவையான அளவு சுகரை நான் போட்டுக்கிட்டதுக்கப்புறமா 2 பேக்கெட் பாலை நான் அதில் ஊற்றி அந்த கீழே இருக்க கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் சுகரை நல்லா கட்டிலாம் இல்லாமல் அழகாக அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கட்டி அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை ஆன் பண்ணி நல்லா அதை கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா கிண்டணும், சரிங்களா? ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும், கீழே அடி பிடிச்சிரும், சரிங்களா? ஸோ அதில் கவனமாக இருங்க. நல்லா அதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வர ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் திக்காக கிடச்சிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கலாம். நல்லா அதை ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டிர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு திக்காக கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி அழகாக வரும். ஸோ அதை நான் ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சுல. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேமை ஆஃப் பண்ண போகிறேன். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கூல் பண்ண போகிறோம். ஃபேனில் வச்சு கூல் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நம்ம கூல் பண்ணுற அந்த கேப்பில் ஒரு வானலில் ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் சர்க்கரையை போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடணும், தீய விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமா அதில் முந்திரியை கிரேட் பண்ணி நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு தட்டில் அழகாக அதை ஊற்றி வச்சு அதுவும் கூல் ஆகட்டும்னு விட்டுருங்க. இப்போ இது ரெண்டும் கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கூல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த மில்கை என்ன பண்ணுறோன்னா மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு 10 ரூபாய் மில்க் பவுடர் எடுத்து ஒரு பேக்கெட் அதில் போட்டுக்கிட்டதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை நான் அதில் ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் நான் அதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் அதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிட்டதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கூல் பண்ணி வச்சுருந்த அந்த கேஷ்யூ கேரமில் நான் உடச்சி அது மேலே அழகாக அதை டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு விட்டுடுறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஓவர் நைட் அழகாக ஃப்ரீசரில் விட்டோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசர்லேருந்து வச்சு எடுத்துட்டோம். பாருங்களேன், செம்மையாக அழகாக ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. என்கிட்ட அந்த ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்கூப் இல்லை, ஸோ நான் ஸ்பூன்லேயே எடுத்தனால அது இப்படி இருக்குது. பாருங்கள், செம்ம க்ரீமியாக அழகாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் ப்ளஸ் ஒரு பட்டர்ஸ்காட்ச் க்ரன்ச்சோட அழகாக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.